இந்தாங்க. சிப்போ. அம்மா. வாங்க. ஐயா. தேங்க்யூ துர்கா. அண்ணி, ஏதாவது பண்ணி என் கல்யாணத்தை நிறுத்திடுங்க அண்ணி. வர மாசம் 25, 27, 29 இந்த 3 தேதி அமோகமா இருக்கு. நீங்க எந்த தேதியை பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இனி தள்ளி போட வேண்டாங்க ஐயா. 25ஆம் தேதியையே பிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கே பாலாஜி காவேரி கல்யாணத்தையும் நடத்திடலாம். அமோகமா நடத்திடலாம். சகல சௌபாக்கியம் நிறைஞ்ச நாள். என்ன ரிஷி, சந்தோஷம் தானே? ஓகேம்மா, ஐம் ஹாப்பி. என்னவா ஹாப்பிங்கிறா? அம்மா, நீங்க மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நிச்சய புடவை நகையெல்லாம் எடுக்க என்னைக்கு நல்ல நாள்னு சொன்னீங்கன்னா? இன்னைக்கே நாள் நல்லாதான் இருக்கு. இன்னைக்கே எடுத்துடலாம். அப்படியா? இப்பதாங்க என் மனசு நிறைவா இருக்கு. என் பையன் கல்யாண விஷயம் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருக்கேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப நல்லபடியா நடந்துடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நான் புறப்பட்டுங்களா? பாலாஜி. மேடம். வாங்கய்யா. அப்ப நான் வரேங்கம்மா. வாங்கய்யா. வாங்கய்யா. ஹலோ. ஹாய் ஆண்டி. ஹாய் மது, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? ரிஷி எப்படி இருக்கான்? அப்புறம் துர்கா எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. அப்படியா? என்ன ஆண்டி? ரிஷிக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வர 25th உங்களோட என்கேஜ்மெண்ட். சூப்பர் ஆண்டி. ரிஷி எங்க இருக்கான்? ஏதோ பக்கத்துல தான் இருக்கான். கொடுக்கட்டுமா? ஐயோ இல்ல ஆண்டி, இருக்கட்டும். நான் அவன் கிட்ட அப்புறமா போன் பண்ணி பேசிக்கிறேன். இப்ப கொஞ்சம் வர்க் இருக்கா ஆண்டி, அதனால. சரி, நீ எப்ப கிளம்பி வர? நிச்சய புடவை ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆண்டி, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஆண்டி, 23rd எனக்கு ப்ராஜெக்டோட ஃபைனல் மீட்டிங் இருக்கு. என்னால அதை முடிச்சிட்டு தான் அங்க வர முடியும். சோ 24th கன்ஃபார்மா ரீச் ஆயிடுவேன். அவ்வளவுதானே? சரி சரி. அப்போ புடவையெல்லாம் எடுக்கணுமே. அந்த பொறுப்பை நீங்க துர்கா கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் துர்கா தான் சூஸ் பண்ணணும். அப்போதான் நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் டேஸ்டும் அவ டேஸ்டும் ஒரே மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இட்ஸ் ஓகே. உனக்கு அதுதான் விருப்பம்னா அவளையே செலக்ட் பண்ண சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் ஈவினிங் கால் பண்றேன். அப்போ டாடி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நோ 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 நோ, அது முறை இல்ல. நானே சொல்றேன். சரி, ஓகே ஆண்டி, பை.
மதுவால 24th தான் வர முடியுமா? அதனால நம்ம லேட் பண்ணாம என்கேஜ்மெண்ட் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். துர்கா, எங்க வா. ஈவினிங் ரெடியாரு. மதுக்கு நிச்சய புடவை எடுக்க போகணும். மா, ம்? புடவை எடுக்க எதுக்கு எல்லாரையும் கூட்டு போகணும்? நாமளே போயிட்டு வந்துடலாமா? அதுவும் புடவை எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனாலே மது செலக்ட் பண்ணிக்க போறா. அப்புறம் எதுக்கு எல்லாரும்? நானும் மது துர்கா தான் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அவ என்ன ஆசைப்படுறாளோ அதுதான் நடக்கணும். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம், உனக்கு தெரியாது. ம்? அதுக்கு இல்லம்மா, எல்லாரும் போனா ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். துர்கா, மது நீதான் அவளுக்கு புடவை ஜுவல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறா. அதனால ஈவினிங் இவங்க கூட போயிட்டு வந்துடுறா. சரிம்மா. ரிஷி, நீ போய் வேலையை பாரு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாஸ் எதுக்கு துர்காவை அவாய்ட் பண்றாரு? இதை இப்படியே விடக்கூடாது. உண்மையான காதல ஒருபோதும் பிரிய விட மாட்டான் அந்த பாலாஜி. இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஏய் நில்லு, நீ எங்க போற? சித்ரா அம்மா தான் மதுமாக்கு பட்டுப்புடவை எடுக்க என்னையும் போக சொன்னாங்க. ஜிபிஎன் குரூப் மருமகளுக்கு வேலைக்காரி நிச்சயதார்த்த புடவையை செலக்ட் பண்றா. விளங்கிடும். அப்படி என்னத்தடி நீ வந்து செலக்ட் பண்ண போற? 10,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுப்பியா? நாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுப்போம். முதல்ல 1 லேக்குக்கு பட்டுப்புடவை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 500 ரூபாய்க்கு பாவாடை தாவணி போட்டுட்டு இருக்க இவகிட்டலாம் 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு பட்டு போடுவேன்னு பயம்படுத்தாதீங்க அண்ணி. அதெல்லாம் இவ பேப்பர்லயும் டிவிலயும் தான் பாத்திருப்பா. சரி வாங்க நம்ம கிளம்பலாம். சீக்கிரம் ஏறு துர்கா. ஏன் நிக்கிற? ஏய், அவளையே ஏற சொல்ற? பட்டு புடவை செலக்ட் பண்ணதான் தெரியாதா உங்களுக்கு? சித்ராமா மதுவுக்கு நிச்சய புடவைய துர்காவை தான் செலக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அதான் துர்காவை ஏற சொன்னேன். என் அம்மாக்கு வேணா தராதரம் தெரியாம கண்டதையும் தலையில வச்சு ஆடுவாங்க. என்னால அப்படியெல்லாம் முடியாது. நான் போற கார்ல எனக்கு சரி சமமா ஒரு வேலைக்காரி அழைச்சிட்டு போகல என்னால முடியாது. வேணும்னா ஆட்டோ பிடிச்சு வர சொல்லு. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களா? பரவாயில்ல, துர்காவை நானே என் வண்டியில கூட்டு போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. வண்டி எடு மாமா. போடா இவனை. ஏய், எந்த கடைக்கு போறோம்? பூந்தமல்லி கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ். சீக்கிரம் கூட்டிட்டு வந்து தொலை. போங்க, பார்த்து போங்க. டேய் பாலாஜி, நீ ஸ்கோர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடிச்சு தூக்கு. காலங்காலமா ஹீரோவும் ஹீரோயின் சேர்றதுதான் வழக்கம். அதை மாத்தி ஹீரோ வேற பக்கம் போற மாதிரி தெரியுது, விடாத. இதுதான் சரியான நேரம். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஜவுளி கடையில ரொமான்ஸ் சீனை கிரியேட் பண்றா. அண்ணே போலாமா? நேரம் ஆயிட்டு இருக்கு. அட இருமா, உன் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. என்னன்னு? ஒண்ணு இல்லம்மா, பாஸுக்கு ஒரு போனை போட்டு அப்புறம் கிளம்புவோம். ராவு காலமும் யமகண்டமும் போகுது. இதுங்க ரொமான்ஸ் பண்ண விடாதுங்களே. சீரியஸ் சீன்லாம் ஆக்கிடும். கடையை மாத்திரா பாலாஜி, நம்மளுக்கு காரியம் தான் முக்கியம்.
பாஸ் சொல்லு பாலாஜி. நீங்க கிளம்பி வளசரவாக்கம் கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்துருங்க. நான் வந்தே ஆகணுமா பாலாஜி? நீங்களே எடுத்துட்டு வந்துருங்களா? நல்ல கதையை கெடுத்தீங்க. ஹீரோ இல்லாம ஹீரோயின் மட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க பாஸ்? என்னடா உளர்ற? பாஸ் பாஸ் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஹீரோயினுக்கு பட்டு போட எடுக்கும்போது ஹீரோ பக்கத்துல இருக்கணும்னு சொல்ல வந்த பாஸ். சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க பாஸ். சரி வரேன். பாலாஜி அண்ணே, அப்புறம் நம்மலாம் பூந்தமல்லி கோல்டன் டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நீங்க ரிஷி சார வலசரவாக்கம் கோல்டன் டெஸ்ட்டுக்கு வர சொல்றீங்க? இப்படி உலகம் தெரியாத 9 ரூபா நோட்டா இருக்காதம்மா. காலத்துக்கும் செல்லாம போயிடுவேன். என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னம்மா, இப்பதானே உன்னை அவமானப்படுத்திட்டு போறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள தேடுற? மதுக்கு தானே பட்டு போட எடுக்க போற. வண்டியில ஏறு. சரி, இப்ப எந்த கடைக்கு தான் போறோம்? போரூர் கோல்டன் டெக்ஸ்டைல்ஸ். ஏறு. என்ன குழப்பறாரு? போமா. அண்ணா ஒரு நிமிஷம். பாஸ் எங்க இருக்காருன்னு தெரியலையே. பாஸ் நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி வாங்க போலாம். எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏய் அபிமா, சும்மா தானே இருக்க? போனை போட்டு அவங்க எங்க வராங்கன்னு கேளு. இவ்வளவு நேரமா வராங்க? அதானே இவ்வளவு நேரமா என்ன பண்றாம? ஏய் இவ ஒருத்தி. ஆஹா, இந்த ஆள ஆரம்பிச்சுட்டானே. எங்க இருக்கன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவானே. சரி சமாளிப்போம். ஹலோ சொல்லு மாமா, எங்க இருக்க? டேய் முதல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்லுடா. அது வந்து இப்பதான் கீழே தான் இருக்கோம். நீங்க எடுத்துக்கிட்டே இருங்க, இதை முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோம். என்னது? என்னடா சொல்ற? நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? ஒன்ன ஏய் எங்க இருக்க? அப்புறம் மேம் இல்ல நாங்க வந்துருவோம் மேம். கீழே தான் இருக்கோம், வந்துடுறோம். இங்க பாரு, நீ சீக்கிரமா மேல வரலனா நான் கிளம்பிடுவேன். கிளம்புங்க மேம். என்னது? இல்ல இல்ல கிளம்பிடுவோம்னு சொல்ல வந்தேன். வந்து தொலை. ஹலோ, நீ வாடி, உனக்கு வச்சுக்கிறேன். பாஸ் பாஸ் புடவைய பாருங்க பாஸ். என்ன வேணும் மேடம்? அதை எடுங்க. அதை எடுமா. இதுவா மேடம்? இந்தாங்க. இதெல்லாம் டிராமா சார். அங்க பாருங்க சார் கேமரா. நாங்க பப்ளிக் அவன்ஸ் பண்ண சின்ன டிராமா சார் இது. ஆமா சார். ஆமா சார், நாங்களாம் ஒரே டீம் தான் சார். ஏமா எதுக்காக இதை பண்ணோம்னா இன்னைக்கு வெளியே போற எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க.
அப்படி பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்கள எத்தனை பேர் நமக்கு உதவி வராங்கன்னு பார்க்கறது தான் சார் இந்த ட்ராமாவே. இங்கே இவ்வளோ பேர் இருந்தோம், நீங்கள் 2 பேரும் தைரியமாக உள்ளே வந்து தடுத்தீங்க. இட்ஸ் வெரி குட் சார். தைரியமா நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு உறுதுணையா இருந்த உங்க வருங்கால ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஃப்ட். அத நீங்க உங்க கையால கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் மேம். கொடுங்க கொடுங்க மேம். பாஸ் வாங்கிக்கோங்க. வாங்குங்க பாஸ். தன்னை பத்தி கவலைப்படாம தைரியமா தப்பு பண்றவங்கள தடுக்க நினைச்ச உங்க வருங்கால மனைவிக்கு ஒரு gift சார். அதை நீங்களே கொடுங்க சார். கொடுங்க சார். சார் கொடுங்க சார். கொடுங்க கொடுங்க சார். ஒரு செல்ஃபி எடுக்கலாம். எடுத்துக்கோங்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க சார், பக்கத்துல வாங்க. வாங்க சார். பாஸ் வாங்க. சார் தேங்க்யூ சார். பாய். வரேன் சார். ஓகே. தேங்க் யூ. இனிமே அவங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது. அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம கிளம்பிட்டோம்னு சொல்லு. ஏன் நீ ஒருவேளை வேணும்னே நம்மள கழட்டி விடுறதுக்கு பிளான் பண்றாங்களோ? ஹலோ. டேய் எங்கடா இருக்க? நாங்க கிளம்புறோம்டா. கிளம்பாம இல்ல வந்துருவோம் மாமா. இது கீழே தான் இருக்கும். டேய் என்னால அவளை சமாளிக்க முடியலடா. இல்ல வந்துருவோம் மாமா. என்னாச்சு? கீழே தான் இருக்கேன்னு சொல்றான், வரமாட்டேங்கிறாமா. நாம கிளம்பலாம். மேடம் இந்த டிசைன் பாருங்க மேடம். உடனே இப்போ வந்து நியூ கலெக்ஷன் மேடம். பாஸ் பாருங்க மேடம். உங்க மொபைல் கொடுங்க. யாருக்கு ஃபோன் பண்ண போற? டேய் என்ன பண்ற? ஃளைட் மோட்ல போட அங்க போறேன். இருக்குல்ல. எதுக்கு பாலாஜி? பாஸ் உங்களுக்கு சும்மா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். புடவை ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியாது, ஷர்ட்டையும் ஒழுங்கா செலக்ட் பண்ண முடியாது. வாங்க. இது வேண்டாங்க. அதோ நான் அந்த கலர் தான் சொன்னேன். இது நல்லா இருக்குல்ல? ம். இது 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 எடுங்க. இந்த அதை கலர் எடுங்க. இது நல்லா இருக்குல்ல? டைம் பக்கத்துல. ஆயிட்டு இருக்கு பாஸ் பாலாஜி. இருங்க பாஸ், முடிய போகுது. பாருங்க மேடம். பாஸ் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்போ இதுதான் மேடம் ட்ரெண்டிங். அது அது டைம் ஆகுது. முடிச்சலாம் பாஸ், கொஞ்சம் இருங்க பாஸ். நீங்க காட்டுங்க. என்ன விலை இது? இந்த டிசைன்ல வேற புடவை கட்டுங்க. குட்டி பாப்பா, உங்க பேர் என்ன? சௌமியா. சௌமியா குட்டி, இந்த கொலுசு என்னோடது. என்கிட்ட குடுக்குறியா? இல்ல தரமாட்டேன்.
கீழே கடந்து எடுத்தேன் சாமி குட்டி சௌமியா அக்கா கேக்குறாங்கல்ல குடுத்துரு, அப்பதான் நீ குட் கேர்ள். ஆஹா நான் தர மாட்டேன். அம்மா சொல்றேன்ல குடுத்துரு. சரி, சாமி குட்டிக்கு யார ரொம்ப பிடிக்கும்? அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். தெரியுமே, எனக்கும் அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கொலுசை யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரு கொடுத்தா? அது என் அம்மாவை விட அதிகமா பாசம் காட்டுற ஒருத்தர் கொடுத்தாரு. ஆனா இதை நான் தொலைச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. அச்சுச்சோ, பாவம் அவங்க. இது நீங்களே வச்சுக்கோங்க. இதை தொலைக்கலன்னா உங்ககிட்ட சொல்லிடுங்க. நான் விலகி போகணும்னு நினைக்கிறப்போ திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கியடி. உன்னை உண்மையா லவ் பண்ணதுக்கு எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனைன்னு தெரியல.